வணக்கம் நேயர்களே. கிளியோபெட்ரா இப்படி சொன்னால் எங்களுக்கு உடனே ஞாபகம் வருது அந்த அழகி தான் இல்லையா? அந்த அழகின் ரகசியம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கழுதப்பால் குடித்தாங்களாம் அவங்க. அதனால் இப்பொழுது இலங்கையில் உள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவிரியாளர்கள் வலுவாளர்கள் குறிப்பாக விஞ்ஞான பீட கால்நடை மருத்துவ பீட விரிவிரியாளர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், இலங்கையில் எந்தெந்த பாகங்கள் அதிகமான கழுதைகள் இருக்கோ அந்த கழுதைகளை கூட்டிக் கொண்டு வந்து பல்கலைக்கழக வளவுக்குள்ளே கட்டி அதை ஆய்வு செய்து அது என்ன மாதிரி அதோட ஆயுட்காலம் எவ்வளவு, எப்போ கழுதை குட்டி ஈன்று கொள்ளுது, என்ன மாதிரி பால் கறக்குது, எவ்வளவு சாப்பிடுது என்ற விஷயங்களை ஆய்வு செய்ய போகிறாங்களாம். இப்போ இதை யோசித்து பார்த்தா அவங்களோட ஆய்வு சரி. இதற்காக மன்னார், புத்தளம், கற்பட்டி பகுதிகளில் இருந்து கழுதைகளை பேராதனைக்கு கொண்டு வராங்க. இப்போ வரைக்கும் அந்த கழுதைகள் அதிகமாக மன்னார், புத்தளத்திலிருந்து வந்திருக்கு. அந்த கழுதைகள் என்னென்னு சொன்னால், அதில் 3 பெண் கழுதைகள், 3 ஆண் கழுதைகள், ஒரு கழுதை குட்டி, இது 7 கழுதை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. சராசரியாக ஒரு கழுதை ஒரு நாளைக்கு 5 கிலோ புல் சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கவலைன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு மாடு கறக்கிற பாலுன்ற அளவை விட, மாட்டிலேருந்து கறக்கிற பாலை விட குறைவான பால் தான் கழுதையிலிருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது முதல் கட்ட ஆய்வின் அடிப்படையில். அடுத்த ஆய்வு இதன் ஆயுட்காலம் ஆகலம் அதிகமாக இல்லை என்றாலும் கற்பட்டியில் இருக்கக்கூடிய கழுதைகள் ஆயுட்காலம் கூடியது என்றும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனவே இதை வைத்து ஒரு சத்தான உணவுகளில் அல்லது கழுதை பாலாடைகளை வைத்து ஒரு புரதமான உணவுகளை எப்படி தயார் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி பாலாடைகள் மற்றும் பாலை கொண்டு பரிசோதித்து சத்தான உணவுகளை தயாரிக்கலாம் என்ற ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்காங்க மருத்துவ பீட விரிவிரியாளர்கள், கால்நடை மருத்துவர்கள். இப்போ குறிப்பாக வனஜீவராசி திணைக்களத்தில் இருந்து இந்த கால்நடைகள் விலகி வருவதாக, அந்த கால்நடை பகுதி விலகி வருகிறதாம். கழுதைகள் குறிப்பாக நாங்கள் சொன்னது போல் புத்தளம், மன்னார் பகுதிகள் விலகி வரதால் அதிகமான கழுதைகள் விபத்துக்களில் உயிரிழக்கக்கூடிய சம்பவங்களும் இலங்கையில் பதிவாகி இருக்கு. எனவே இந்த இனம் அருகி போகாமல் அழிந்து விடாமல் தடுப்பதற்கு முன்னதாக அதை வைத்து ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கால்நடை மருத்துவர்கள் அல்லது கால்நடை மருத்துவ பீடத்தினுடைய விரிவிரியாளர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அவ்வாறு கால்நடைகள் மூலமாக, இந்த கழுதைகள் மூலமாக பெறப்படுகின்ற பால் ஒரு பிரயோசனமானதாக இருந்தால், அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வெற்றிகரமாக அதை தொடர்ந்து மேற்கொள்ள நடவடிக்கைகளை எடுக்க அவர்கள் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் கூறுகின்ற பொழுதுதான் ஒரு விரிவிரியாளர் சொல்லியிருக்கின்றார், ஆரம்ப காலங்களில் கிளியோபெட்ரா போன்றவர்கள் அழகாக இருந்ததற்கு இந்த கழுதை பாலை குடித்திருக்கலாம், கழுதை பால் தயாரித்த விடயங்களை அவர்கள் உண்டிருக்கலாம் என்ற விஷயங்களையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எனவே இலங்கையில் இனி பிறக்கப் போகின்றவர்கள் அல்லது இருக்கின்றவர்கள் அழகாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த ஆய்வுகள் மூலமாக அது வெற்றியாக அமையும் என்ற கழுதை பால் விநியோகம் மூலமாக அழகாக மாறலாம். கழுதை என்பதனுடைய அர்த்தமும் உங்களுக்கு தெரியும். கழு என்றால் அழகானது, தை என்றால் பெண், அழகான பெண்ணை தான் கழுதை என்று விழிப்பார்கள். இது எல்லோருக்குமே பொதுவாக தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். அதனால் தான் பொதுவாக பேசுகிற பொழுது கழுத மாதிரி இருக்குன்னா நாங்கள் கோவிக்கக்கூடாது. கழுதை என்றால் அழகான பெண்களை பார்த்து, எங்களோட மனைவிமாரை பார்த்து நாங்கள் கழுத மாதிரி பேசலாம் பயப்படாமல். என்று சொன்னால் அழகான பெண்ணே அப்படி விழிக்கிறதானே இல்லையா? தப்பே இல்லை. ஒரு படத்தில் கவுண்டமணிக்கு செந்தில் ஹாப்பி பர்த்டே சொன்ன மாதிரி தான், பர்த்டே ஹாப்பி பர்த்டே டே, இந்த மாதிரி டேன்னு கூப்பிட்ற சாக்கில் ஹாப்பி பர்த்டே சொன்ன மாதிரி நாங்களும் மனைவியை பேசுகிற சாக்கில் கழுதை என்னன்னு கேட்டால் இல்லை அழகான பெண்ணு என்று கூப்பிட்டு நான் இந்த மாதிரி சமாளித்து கொள்ளலாம் இல்லையா? மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.